ஒரு தாய் தன் குழந்தைக்கு சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்த சொல்ல முடியாமல் திணறினாள். அவளது மகன் ஒவ்வொரு நாளும் அதிகமான சர்க்கரை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான். அந்த தாய் குழந்தையை மகாத்மா காந்தியிடம் அழைத்து வந்து கூறினார், தயவு செய்து என் குழந்தைக்கு சர்க்கரை சாப்பிடாதே என்று நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவன் கேட்பான். காந்திஜி சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் மெதுவாக கூறுகின்றார், போது என்னால் சொல்ல முடியாது. 2 வாரங்கள் கழித்து மறுபடியும் வா. அந்த தாய் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றார். 2 வாரங்கள் கழித்து மீண்டும் காந்தியிடம் வருகின்றார். இந்த முறையில் காந்திஜி குழந்தையை நோக்கி சிரித்தபடியே சொன்னார், சர்க்கரை சாப்பிடாதே, அது உனது உடலுக்கு நல்லதல்ல. தாய் ஆச்சரியமடைந்தாள். இதை இப்போது சொல்வதற்கு பதிலாக 2 வாரங்கள் ஏன் காத்திருக்கச் சொன்னீர்கள்? காந்தி சிரித்தார். ஏனெனில் அந்த நாளில் நானும் சர்க்கரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். நான் முதலில் அதை நிறுத்த வேண்டும். பிறகுதான் மற்றவர்களுக்கு சொல்ல எனக்கு உரிமை உண்டு. இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் வார்த்தை நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நேர்மையும் ஒழுக்கமும் தான் ஒரு உண்மையான தலைவரின் அடையாளம்.